டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல ஈஸியாக எப்படி பாஸ் பண்ணுறது, அதாவது ஈஸியாக எப்படி குவாலிஃபை ஆகுறது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க 82.5 மார்க் எடுத்தால் குவாலிஃபை ஆகலாம். ஓசிக்கு 90 மார்க்ஸ். நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், அதாவது என்ன சிலபஸ், எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 6 to 8 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஃபிகல்ட்டி லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக 9th, 10th, 11th, 12th இதுலேயும் கேள்வி கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு கொடுத்த சிலபஸ் 6 to 8 மட்டும்தான். தமிழில் 30 மார்க் கேட்பாங்க. நீங்கள் 6th to 10th படிச்சீங்க, கண்டிப்பாக படிச்சீங்க. 11th to 12th ஓரளவு பார்த்துங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 30 மார்க் கேட்பாங்க. அதுலேயும் நீங்கள் 6th to 10th லெசன் மட்டும் படிச்சீங்க. கிராமரை பொறுத்த வரைக்கும் 6th to 12th படிச்சீங்க. ஏன்னா கிராமர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நிறைய கேட்பாங்க. அதனால 6th to 12th படிச்சீங்க. அடுத்தது 3வது சப்ஜெக்ட் மேக்ஸும் சயின்ஸு. இல்லைன்னா அதுக்கு பதிலாக சோசியல் சயின்ஸ். மேக்ஸில் 30 மார்க் கேட்பாங்க, சயின்ஸில் 30 மார்க் கேட்பாங்க. அது இல்லை சாய்ஸில் வேற போனீங்கன்னா சோசியல் சயின்ஸ் போங்க, அதில் 60 மார்க் கேட்பாங்க. மேக்ஸையும் சயின்ஸையும் 6th to 10th பார்த்துங்க. ஆனால் சோசியல் சயின்ஸ் பார்க்கும்போது 6th to 12th பார்த்துங்க. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஒர்க் எதுவுமே பண்ண வேண்டாம். பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் தமிழையும் இங்கிலீஷும் கொஞ்சம் தரவாக படிச்சிங்க. உங்களுக்கு 60 மார்க்குக்கு 50 மார்க் வந்துடும். மேக்ஸு சயின்ஸு 60 மார்க்கில் உங்களுக்கு 30 மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு 80 மார்க் வந்துடும். இல்லைன்னா சோசியல் சயின்ஸில் 60க்கு 30 எடுத்தால் கூட உங்களுக்கு 80 மார்க் ஈஸியாக வந்துடும்.